சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். அது வளர்ந்த பிறகு என்ன பண்ணுச்சு, கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாருங்க பாருங்க அந்த நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது, எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சு எழுதுன மாதிரி இருக்குது. கேஜிஎஃப் படத்து டயலாக பார்த்துட்டு பாரு எனக்காக தான் டயலாக் எழுதியிருக்காங்க. யாரோ 10 பேர் அடிச்சு டானான விளடா நான் அடிச்சா 10 பேரும் டானு அப்படின்னு அது சொல்லி சுத்திட்டு இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம். அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த நீ பேசுனதானே எழுதிவிட்டீங்க, நீ யாரா எழுதுன? ஆமா. அதுல என்ன வசனம் வருது, 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும். சமீபத்துல பராசக்தி படம் பார்த்துட்டு நான் தான் செழி என்றான். சீமான் தான் செழியன், பேர் செழியன் வச்சுட்டாங்களே. அடுத்து டிடிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பி, டிடி படம் பார்த்துட்டு நான் தான் தலைவர் தம்பின்றான். அது எல்லாரும் என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, என்னைய வந்து தலைவர் தம்பின்னு தான் சொல்றாங்க, எல்லாரும் எங்க தலைவரோட தம்பின்னு. படத்தை படமா பாடுறா, ரசிகர்களே படத்தை தாண்டி அரசியல் களத்துக்கு வந்துட்டாங்க, தொண்டர்களா மாறிட்டாங்க. அவங்களே நீங்க ரசிகர்கள் பிராண்ட் பண்ணிட்டு நீனும் ரசிகனா. சின்ன வயசுல இருந்தே அது பைத்தியம்.